கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். திராவிட முன்னேற்றக் கழக அரசு 5வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகளை முடித்திருக்கிறது. இந்த ஆட்சியில் நிறைகள் அதிகமா குறைகள் அதிகமா என்று சொன்னால் நிறைகள் குறைவு, குறைகள் அதிகம் என்பதுதான் இதை போன்றவர்களுடைய விமர்சனம். முதலில் நிறைகள் என்று சொன்னால், நான் நேரடியாக ஊடக விவாதங்களில் பாராட்டிய முதல் விஷயம் காலை சிற்றுண்டி திட்டம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டத்தை தொடங்கிய போது அந்த நிகழ்ச்சி அந்த சமயத்திலே பங்கேற்று வந்தார். அது சத்துணவு திட்டம் என்பது இன்றைக்கு காலத்திற்கும் எம்ஜிஆர் அவர்களுடைய புகழை நிலைநிறுத்துகிற ஒரு திட்டமாக, அவருடைய நினைவை போற்றுகிற ஒரு திட்டமாக, மக்கள் போற்றுகிற ஒரு திட்டமாக இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால் சத்துணவு திட்டம். அதை போல மதிய உணவு, அது காலையிலே பசியோடு வருகிறார்கள் பிள்ளைகள், வீட்டிலே இருப்பதை கொடுத்து அனுப்புவார்கள். அதை கருதி அரசு பள்ளிகளுக்கு வருகிற மாணவர்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் காலை சிற்றுண்டி திட்டத்தை கொண்டு வந்ததை நான் நிச்சயமாக வரவேற்கிறேன். அது தவிர மக்களை தேடி செல்ல வேண்டும் என்கிற முயற்சியோடு 1-2 திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. ஆனால் 1-2 திட்டங்கள் எதற்காக, ஓட்டு வங்கிக்காக அவர் செய்த திட்டங்கள் முழுமையாக நான் ஏற்கவில்லை. அந்த பிங்க் கலர் பஸ்ஸு, அதில் பெண்கள் இலவசமாக பயணம் செய்யலாம், அதற்கு ஒரு வரையறை வகுத்திருக்க வேண்டும். இல்லையென்றால் அது அரசாங்கத்திற்கு பெரும் நிதி சுமையை, ஏற்கனவே நட்டத்தில் தடுமாறி கொண்டிருக்கிற போக்குவரத்து கழகங்களுக்கு மேலும் கடனையும் மானியத்தையும் அரசாங்கம் கொடுக்க வேண்டிய நெருக்கடியை ஏற்படுத்துகிற ஒரு திட்டம். நீங்கள் வீட்டு வேலை செய்கிற பெண்கள், 10,000 ரூபாய்க்கு வேலைக்கு போகிற பெண்கள், மீன் மார்க்கெட்டில் போய் மீன் விற்றுவிட்டு திரும்புகிற பெண்கள், காய்கறி விற்றுவிட்டு திரும்புகிற பெண்கள், இவர்களுக்கு என்று நீங்கள் மிக எளிதாக கணக்கெடுப்பு 3 மாதங்களுக்குள் நடத்தி பேருந்து நிலையங்களிலே, அந்த டெர்மினஸில் இந்த பாஸை கொடுத்திருக்க முடியும். நான் என்ன கேட்கிறேன் என்றால், செக்ரட்டேரியட்டில் செக்ஷன் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய பெண்களுக்கும் வங்கியிலே பணியாற்றுகிற பெண்களுக்கும் எதற்காக இந்த இலவச பேருந்து? மக்கள் செலுத்துகிற வரிப்பணம் வீணாக போகிறது ஓட்டு அரசியலுக்காக. இது என்னுடைய பார்வை. 1000 ரூபாய் மகளிர் உரிமைத்தொகை, அதுவும் கணக்கெடுப்பே நடத்தப்படவில்லை. எனக்கு தெரிந்து சொந்த வீடு வைத்திருப்பவர்கள், 2 குடித்தனக்காரர்களை வாடகைக்கு விட்டிருப்பவர்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கிறது. ஏனென்றால் உள்ளூர் திராவிட முன்னேற்றக் கழக பிரமுகர்கள் சிபார்சாக இருக்கலாம். அரிசி அட்டையில் மிக பெரும்பாலானவருக்கு கொடுத்து விட வேண்டும், ஓட்டுக்காக செய்வது தான். அதுதான் நண்பர் சாமிநாதன் நல்லா சொன்னார். 2 வருஷமாக வெயிலே அடிக்கலை, முதலமைச்சர் பார்த்தாரு, இன்னும் வெயில் வர்றதுக்கு முன்னாடி கொடுத்தாரு. அதுதான் இன்னும் விடைக்கு. ஜனவரி மாதம் நல்ல பனி பெய்கிறது, காலையில் 9 மணி வரைக்கும் பனி. முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு, கோடையில் மக்கள்லாம் வாடி வதங்குறாங்க, அதனால் கோடைக்கால நிவாரணத் தொகை அவர் 2000 ரூபா சேர்த்து 5000 ரூபா அக்கௌண்ட்டில் போட்டார். யார்? நம்ம டேக்ஸ் பேயர்ஸுடைய மணி எடுத்து தேர்தல் நேரத்தில் ஓட்டுக்கு கொடுக்குறார். ஓட்டுக்கு நேரடியாக கொடுக்க முடியாமல் மறைமுகமாக அரசாங்க பணத்தில் கொடுத்த லஞ்சம், கூச்சம் இல்லாமல் கொடுக்குறார்கள். 5000 ரூபா கொடுத்த உடனே நம்ம எடப்பாடி பழனிசாமி பார்த்தாரு, 1,81,00,000 குடும்ப அட்டைகள் இருக்கிறது. நீங்கள் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அனைத்து குடும்பத்திற்கும் ஃபில்டர்லாம் பண்ணல அவர், எல்லாம் வந்தால் பார்த்துக்கலாம், வாய்க்குன்னா பூட்டா சாவியா அச்சு விடு அப்படின்ற மாதிரி 1,81,00,000 பேருக்கும் தலா 10,000 வந்த உடனே. என்னன்னா, விலைவாசி தாக்கத்தால் மக்கள் கஷ்டப்படுகிறார்கள், ஆகவே நான் வந்தவுடன் 10,000 அப்படின்னு அடிச்சு விட்டார். ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் வரப்போகிறது இல்லைன்னு. அதாவதுங்க ஐயா, காசு வாங்கும்போது வரியை நம்மக்கிட்ட கேட்காம கொள்ளாமல் வாங்கிக்கிறாங்க, எஸ்எம்எஸ் அனுப்புகிறாங்க, இதுன்றாங்க. ஆனால் 10,000 வந்த போன பணம் தானே, அவங்க வீட்டு பணம் இல்லை, நம்ம கட்டினது தானே, கரண்ட் பில்லு, டாக்ஸி கீஸு அது வரட்டும். அது முதல்ல எப்படி கொடுக்க முடியும்? நான் கேட்கிறேன், எப்படி கொடுக்க முடியும்? இன்றைய அரசாங்கமே தமிழகத்தில் 10,5 லட்சம் ரூபாய் கடனை விட்டு போகிறது. நீங்கள் ஏற்கனவே அண்டர் கோயிங் ஸ்கீம்ஸுக்கு இன்றைய முதலமைச்சர் இந்த 3,000 5,000 போட்டார், அதற்கு அதிகாரிகள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அதன் பிறகு முதலமைச்சர் கன்வின்ஸ் செய்கிறார், இதை நடத்தியே ஆக வேண்டும், அதற்கான வழிகளை சொல்லுங்கள் என்கிறார். அதன் பிறகு இந்த 5,000 ரூபாய் கொண்டு போய் போடுகிறார்கள். 10,000 ரூபாய் நீங்கள் வந்தவொடனே எங்கேருந்து கொடுப்பீங்க? கொடுத்துட்டு எப்படி கவர்மெண்ட்டை நடத்துவீங்க? அதை விட அவரே சொல்கிறாரு, நீங்கள் வரி போடுவீங்களா அப்படின்னா, அதெல்லாம் பார்த்துக்கலாம், நீதித்துறை இருக்காங்க, மற்ற துறை இருக்காங்க, அதாவது வரி போடாமல் நடத்த முடியாதுன்னு கத்திரியாளர்களுக்கும் தெரியுது, முதலமைச்சருக்கும் தெரியுது. டாஸ்மாகை நம்பி ஒரு அரசாங்கம் இயங்குகிறது. நான் திராவிட மாடல் அரசினுடைய
அதை பற்றி சொல்ல வேண்டும், அங்கிருந்து டைவர்ட் ஆகக்கூடாது. ஆக குறைகள் என்று பட்டியலிடும்போது முதல் குறை தமிழ்நாட்டினுடைய மிக மோசமான சட்டம் ஒழுங்கு நிலைமை. பொழுது விடிந்து பொழுது போனால் செயின் அறுப்பிலிருந்து பாலியல் பலாத்காரம் வரை, கூட்டு கொள்ளையிலிருந்து கூலிப்படை கொலை வரை நடக்காத நாளே கிடையாது. அவ்வளவு மோசமான சட்டம் ஒழுங்கு நிலைமை. போதைப் பொருட்கள் நம்ம கேள்விப்பட்டது கஞ்சா தான் கேள்விப்பட்டிருக்கோம் முன்ன. இப்போ என்னடான்னா மெத்தபெட்டமைன், அது ஸ்பெல்லிங் கூட தெரியல, மெத்தபெட்டமைன், கொகைன், இது நட்சத்திர விடுதிகளில் சர்வசாதாரணமாக புழங்குகிறது. அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கல்லூரிகளின் பக்கம் வருகிறது என்று செய்திகள் வருகிறது. பிரபலமான வாரம் விடுமுறை பத்திரிகைகள் இதை பற்றி எழுதியிருக்கின்றன. அது சம்பந்தமாக 5 நட்சத்திர விடுதிகளில் பெரிய இடத்து பிள்ளைகளுக்குள் கைகலப்பு நடந்திருக்கிறது, மோதல் நடந்திருக்கிறது. ஒரு பின்னணி பாடகி பெரிய இடத்து விருந்துகளில், திரைப்படத்துறையைச் சேர்ந்தவர்கள் விருந்துகளில் இது பரிமாறப்படுகிறது என்று பேட்டியளித்து சமூக வலைத்தளங்களில் வைரலாகினது. அவரை போலீஸ் விசாரித்ததா, அது சம்பந்தமாக ஏதாவது நடவடிக்கை எடுத்ததா? ஒரு செய்தியும் கிடையாது. ஆகவே இதையெல்லாம் திராவிட மாடல், அது முத்திரை என்று முதலமைச்சர் சொல்கிறாரான்னு தெரியல. இப்படி ஒவ்வொரு பக்கமாக பார்த்தால் குறைகள் மிகுதியாக தெரிகின்றன. ஆனாலும் நான் சொல்லுகிறேன், இது தேர்தலை ஒட்டி இங்கே பேசிய நண்பர்கள் கருத்துக்களை தெரிவித்த காரணத்தால் மிக நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி தான் இன்றைய தேதியில் வலிமையாக இருக்கிறது.